ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஷிஸ் கிச்சன். இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, புடலங்காய் கூட்டு எப்படி செய்கிறது அப்படின்றத பார்க்கலாங்க. இது சூடான சாதத்தோடு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இட்லி, தோசை, சப்பாத்தி இது கூடயும் சாப்பிட்லாங்க. இப்போ காலையில் நம்ம இந்த குழம்பு வச்சிட்டோம் அப்படின்னா டிஃபனுக்கும் நம்ம சாப்பிட்டுக்கலாம், மதியத்துக்கு சாதத்துக்கும் சாப்பிட்டுக்கலாங்க. சரி வாங்க எப்படி செய்கிறது அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வானலில் ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்திடலாம். நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் ஒரு 7 சின்ன வெங்காயம் பொடிசாக கட் பண்ணது சேர்த்திடலாங்க. அதுக்கப்புறமா ஒரு கொத்து கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்தி நம்ம நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கின உடனே ஒரு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்திக்கலாங்க. இப்போ இதையும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ ஒரு 3 தக்காளி மிக்சியில் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிருக்கேங்க. அதை நம்ம சேர்த்திடலாம். தக்காளி வதங்கிறதுக்குள்ளே நம்ம புடலங்காய் பொடுசாக கட் பண்ணிடலாம். உள்ளே இருக்க விதையெல்லாம் நீக்கிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. கடலைப்பருப்பு ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் வேக வச்சுக்கலாம். ஸோ இதில் கடலைப்பருப்பு, புடலங்காய், உப்பு, மஞ்சத்தூள் இதெல்லாம் சேர்த்திட்டு ஒரு 7-8 விசில் விட்டு நம்ம எடுத்துக்கலாங்க. அப்போ தான் நல்லா குழைவாக வெந்து வரும். அப்போ தான் நமக்கு கூட்டும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ மசாலா அரைக்கிறதுக்கு என்னென்ன அப்படின்னா, தேங்காய் ஒரு 1/4 மூடி, ஒரு ஸ்பூன் சீரகம், ஒரு 1/2 பல் பூண்டு, ஒரு சின்ன பிஞ்ச் புளி, அப்புறம் பொட்டுக்கடலை உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா ஒரு 10 கல்லை போட்டுக்கலாங்க. இதெல்லாம் சேர்த்து நம்ம ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம தக்காளி வதங்கிருச்சு இல்லைங்களா, அதோடு நம்ம வேக வச்ச புடலங்காவும் கடலைப்பருப்பும் நம்ம சேர்த்திடலாம். சேர்த்திட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. கூட்டு அப்படின்றதுனால கொஞ்சம் திக்காக தான் இருக்கணும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம தண்ணி சேர்த்திக்கலாங்க. தேங்காய் நல்லா அரைப்பட்டுருச்சு. இப்போ அதோட மசாலா ஐட்டம் என்ன அப்படின்னா, மிளகாத்தூள் 1 ஸ்பூன், மல்லித்தூள் 2 ஸ்பூன், சிக்கன் மசாலா ஒரு 2 ஸ்பூன் இது எல்லாம் சேர்த்து நம்ம நல்லா அரைச்சிட்டு வந்துடலாங்க. பாருங்கள், தேங்காய் பேஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை இதோட சேர்த்திடலாம். சேர்த்திட்டு தண்ணி கொஞ்சம் கம்மியாக விட்டுட்டு நம்ம கொதிக்க வச்சு எடுத்துடலாங்க. ஏன்னா கூட்டுன்றதுனால கெட்டியாக தான் இருக்கணும் இல்லைங்களா. தேங்காய் அரைச்சி ஊற்றினோம்னா ரொம்ப நல்லா வாசமாக இருக்குங்க. இப்போவே சாப்பிட்ணும் போல் இருக்குது. நல்ல வாசமாக இருக்குது. இப்போ பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நம்ம நல்லா கொதிக்க விட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா கொதித்து மேலே எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம கொத்தமல்லி தூவி இறக்கிடலாங்க. அவ்வளோதான், நமக்கு கூட்டு ரெடி ஆகிடுச்சுங்க. கிளறதை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் நல்லா கெட்டியாக இருக்குது. ஸோ இந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் நம்ம நல்லா கொதிக்க விட்டு எடுத்துக்கணுங்க. அவ்வளோதாங்க, நமக்கு இந்த புடலங்காய் கூட்டு தயாராகிடுச்சு. இப்போ சாதத்தோடு சாப்பிடும்போது சும்மா எப்படி இருக்குன்னு பாருங்களேன், ரொம்பவே சூப்பராக இருக்கும். சாதம் மட்டும் இல்லைங்க, உங்களுக்கு டிஃபனோடு சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ காலையில் நம்ம செஞ்சோம் அப்படின்னா காலையில் டிஃபனுக்கு தோசை, இட்லிக்கும் சாப்பிட்டுக்கலாம். மதியம் சாதத்துக்கும் வச்சு சாப்பிட்டுக்கலாங்க. இல்லை மதியம் நம்ம செஞ்சோம் அப்படின்னா சாதம் சாப்பிட்டுட்டு நைட்டுக்கு நம்ம டிஃபனுக்கும் வச்சுக்கலாங்க. பார்க்கும்போதே பாருங்கள், ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. அப்படியே அந்த கூட்டு பிசைஞ்சு சாப்பிடணும் போல் இருக்குது. நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்தது அப்படின்றத என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.